கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை மாறாததா இருப்பதற்காக கையை உயர்த்தி நன்றியப்பான்னு சொல்றியப்பா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. நீதானா? மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. நீ ஷார்ப் கொடு. மறப்பேனோ உமது அன்பை. வலது கை உயர். நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. மண்டியிடுவேன். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. நல்ல கைத்தட்டி மண்டியிடுவேன் பாதத்திலே. மண்டியிடுவேன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, துணையாளரே. அப்படி தலைக்கு மேல கை தட்டி மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் பாதத்திலே. ஓஹோ, மண்டியிடுவேன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, ஆராதனை. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. ஓ கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. கனிவாக என்னை நீர். தலைக்கு மேல கை தட்டி மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை.
இசைக்கு ஒரு அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசையா, 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 இயேசையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. இந்த தெள்ளு பூச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீர். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது, ஓ தன்னால கண்ணு கலங்குது. அப்படி தலைக்கு மேல கைத்தட்டு. இந்த தெள்ளு பூச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, தந்தீரே என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்தீரே. இந்த தெள்ளு பூச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, தந்தீரே நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. ஓ கருவிலனாதையானே தெருவினில் நான் கிடந்தேன், தெருவினில் நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, என்னை அணைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் துதிப்பேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் தலைக்கு மேல. இந்த தெள்ளு பூச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, தந்தீரே நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம். அப்படி கை உயர்த்தி இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஒரு பெரிய அல்லேலூயா.
திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, ஜீவ ஒளி நீரே அல்லவோ, ஜீவ வழி நீரே என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் ஏழைகளை மறப்பீரோ, இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். எல்லா கைகளும் உயர்த்தும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பலம் நீரே அல்லவோ, ஜீவ ஒளி நீரே அல்லவோ, ஜீவ வழி நீரே அல்லவோ, ஜீவ ஒளி நீரே அல்லவோ, ஓ ஜீவ வழி நீரே அல்லவோ. இந்த தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை என்றென்றைக்கும் நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இதுவரை உங்க வாழ்க்கையை தாங்கி வந்தவர் அவர் தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்க பலத்துல நடக்கல ஆண்டவரே, நீங்க தான் எங்களை நடக்க வச்சு, இந்த ஊழியத்தை அவர் தான் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. வனாந்திரம் போன்ற இந்த பகுதிக்கு நீங்க தான் ஜீவ சத்தத்தை வெளிப்படுத்துகிற கூட்டமா, ஜீவ வழியை காண்பிக்கிற கூட்டமா கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வழியாய் கர்த்தர் இந்த பகுதியை நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க, படிக்கலைன்னு சொல்லாதீங்க, பட்டம் பெறலைன்னு சொல்லாதீங்க. உங்களோட இருக்கிற இயேசு உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும், அந்த பொல்லாத பிசாசை காட்டிலும் அவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் உங்களோட கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு என்னோட இருக்காருன்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அல்லேலூயா. அவர் கூட இருக்கிறதுனால இந்த பகுதியெல்லாம் நீங்க சொந்தமாக்குவீங்க. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்ன மிதிக்கும்? கால் மிதிக்கும் தேசம் என்ன செய்யுமா? ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தே. அல்லேலூயா. நீ பெரிய பிஏ அல்லது எம்ஏ இதெல்லாம் படித்தாதான் உனக்கு தருவேன்னு சொல்லலை. நீ போய் கால் வைக்கிற இடத்த நான் உனக்கு சொந்தமாக தருவேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் காலுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வல்லமை
உங்களுக்கு தெரியுமா, நீங்க எங்க ஜெபத்தோட நடக்கிறீங்களோ, கால் வைக்கீங்களோ, அந்த வீடு கர்த்தருக்கு சொந்தமாகும். கையை தட்டி நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கை தட்டணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில பேர் இப்போ தான், ஆமாம், இன்னைக்கு கூட நியூஸ் வந்துச்சு, ஏதோ டிவியில் எங்கேயோ போய் சுவிசேஷம் சொன்ன போன 28 பேரை பிடிச்சி வச்சு பொதுமக்கள் பிடித்து வைத்து அவர்களை சிறைபிடித்தார்கள்னு பெரிய நியூஸாக போட்டான். நீ என்ன சிறைபிடித்தாலும் இனிமேல் நடக்க போகிற நாட்கள் என்னன்னா, நீ என்னதான் சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் எங்கள் சபையின் பிள்ளைகள் கால் வைத்து நடக்கும் போதே கர்த்தர் வல்லமையை வெளிப்படுத்துகிற நாட்கள் வந்துவிட்டது. கையை நல்லா தட்டி சொல்லுங்க. எந்த உள்ளம் உம்மை பாடிடும். சொல்லுங்க. எந்த உள்ளம் உம்மை பாடிடும். நன்றியோடு தினம் போற்றிடும். நன்றியோடு தினம் போற்றிடும். என் தகப்பனே உம் தயவினால் தாங்கி நீர் என் வாழ்வினை. சொல்லுங்க. தகப்பனே உம் தயவினால் தாங்கி நீர் என் வாழ்வினை. இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான். இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான். ஹல்லேலூயா. இதயம் நிரம்பி இருக்கா? துதியினால நிரம்பி இருக்கா? உள்ளம் பாடுதா? எந்த உள்ளம் உம்மை பாடிடும். நன்றியோடு தினம் போற்றிடும். எந்த உள்ளம் உம்மை பாடிடும். நன்றியோடு தினம் போற்றிடும். எந்த உள்ளம் உம்மை பாடிடும். நன்றியோடு தினம் போற்றிடும். என் தகப்பனே உம் தயவினால் தாங்கி நீர் என் வாழ்வினை. தகப்பனே உம் தயவினால் தாங்கி நீர் என் வாழ்வினை. அப்படி கை அசைத்து இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்குத்தான். இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்குத்தான். எந்த உள்ளம் உம்மை காப்பிடும். நன்றியோடு தினம் போற்றிடும். எந்த உள்ளம் உம்மை பாடிடும். நன்றியோடு தினம் போற்றிடும். என் தகப்பனே தயவினால் தாங்கி நீர் என் வாழ்வினை. ஓஹோ glory. தயவினால் தாங்கி நீர் என் வாழ்வினை. இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான். இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான். எட்டிலிருந்து என்னை தூக்கினீர். கண்மலை மேல் என்னை நிறுத்தினீர். சேற்றிலிருந்து என்னை தூக்கினீர். கண்மலை மேல் என்னை நிறுத்தினீர். என் புலம்பலை மாற்றினீர். துதியினால் நிரப்பினீர். என் புலம்பலை மாற்றினீர். glory. துதியினால் என்னை நிரப்பினீர். இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான். ஓஹோ இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்குத்தான். எத்தனை பேர் புலம்பல அப்ப ஆனந்த களிப்பா மாற்றி இருக்கிறாரு? கையை தட்டி ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க. என் புலம்பலை மாற்றி
மாற்றி நீ துதியினால் என்னை நிரப்பி நீ புலம்பலை நீ மாற்றி நீ துதியினால் என்னை நிரப்பி நீ புலம்பலை தேவனுடைய வல்லமை என்னை நிரப்பி நீ புலம்பலை மாற்றி நீ துதியினால் என்னை நிரப்பி நீ இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்கு இயேசுவின் ரத்தம் ஜெய நிறைந்த ரத்தம் ஜெய இயேசுவே உமக்கு அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா தலைக்கு மேல கைத்தட்டி துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஜீசஸ் ஜீசஸ் ஆனந்தமே ஜீசஸ் ஆனந்தமே உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் தங்குவே அதர் மறைவில் வல்லவர் நிலவில் என்றும் தங்குவே தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவே தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவே அல்லேலூயா ஆனந்தமே கை நல்லா தலைக்கு மேல தட்டி பாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஓஹோ உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை நீர் உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை உமது முகம் நோக்கி ரத்தம் ஜெயம் பட்டு போவதில்லை ரத்தம் ஜெயம் உமது திருநாமம் இயேசுவின் அறிந்தவர்கள் ரத்தம் ஜெயம் படுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று எவரையும் தள்ளுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் வல்லமை நதியாய் பாயட்டும் வல்லமை நதியாய் பாயட்டும் நீர் எவரையும் வல்லமை நதியாய் பாயட்டும் ஒன்றுக்கு வல்லமை நதியாய் பாய்கிறது எவரையும் சொல்ல கண்ணை மூடி பாடுங்க. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று எவரையும் சொல்லுவதில்லை ஒன்றுக்கும் உதவாதோர் என்று எவரையும் சொல்லுவதில்லை உற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே எங்கள் மேலே தலைக்கு மேல கைத்தட்டி அக்கினியாய் இறங்கிடுமே நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்று காற்றாக வீசிடுமே பெற்றுக்கொள் தேவனுடைய அபிஷேகத்தை விடுதலையை பெற்றுக்கொள் விடுதலையை பெற்றுக்கொள் விடுதலையை பெற்றுக்கொள் விடுதலையை பெற்றுக்கொள் வீசிடுமே
அசுத்தாவிகளின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அலறிக் கொண்டு ஓடுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் நதியாக பாய்ந்திடும் பாபா ரபா துரா பலா அக்கினி அக்கினி பெரும் காற்றாக இந்த கீழ்ப்பாடி முழுவதும் தேவாக்கினி தேவாக்கினி இந்த ராத்திரி வேளையிலே பலமாய் இறங்குகிறது. அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே. முழங்கால் படியிட்டு பாடுங்க, முழங்கால் படியிட்டு வீசிடுமே நதியாக கைகளை தட்டி அக்கினியாயிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. கண்ண மூடி பாடு, கண்ண மூடி பாடு. நதியாக பாய்ந்திடுமே, ஊற்றிடுமே இந்த நாளில் ஊற்றிடுமே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையும் வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. உமக்காய் எழுப்பிட அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம், ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேக கைகளை தட்டி வல்லமை 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 பெற்றுக்கொள்ள ஒரு தேவ அபிஷேகத்தை. ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம், ஆவியானவர் கைகளை தட்டி ஜீசஸ் ஹalleluya. இயேசு ராஜா வந்திருக்கிறார், இயேசு ராஜா வந்திருக்கிறார். இனி இந்த கீழ்ப்பாடியில் இருக்கிற எல்லா அசுத்தாவிகளும் அலறி ஓடித்தான் ஆகணும், அலறி ஓடித்தான் ஆகணும். இந்த நாள்ல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை சபையே நீ காண்பா. Thank you, Pa. Jesus. Thank you, Pa. Shabakantara kantara bala. அன்பு கோருவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு Thank you, Appa. நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. உங்களைத்தான் நேசிக்கிறப்பான்னு கை உயர்த்தி சொல்லுவீங்களா? உங்களை தாப்பா அன்பு செய்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் விட
உங்களை தான் நேசிக்கிறப்பா, நேசிக்கிறப்பா, உங்களை நேசிக்கிறப்பா. 2 கை உயர்த்தி சொல்லுவீங்களா? அதனால தான் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறப்பா, அதனால தான் உங்களை பாடுறோம்ப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உங்க ஒவ்வொருவர் மேல கர்த்தருடைய கரம் அமருகிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்க ஒவ்வொருவர் மீது அவருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. கையை தட்டி அப்பான்னு சொல்லுங்க. அப்பா, ஏசப்பா, ஏசப்பா. அந்த நாமத்தை கூப்பிடு தேவ பிள்ளையே. ஏசப்பா, ஏசப்பா. அதை சொல்லும் போதே ஒரு வல்லமை, அதை சொல்லும் போதே ஒரு பெரிய பலன், அதை சொல்லும் போதே ஒரு விடுதலை. சில பேருக்கு இந்த நாமத்தை சொல்ல முடியல. வாய் திறந்து இயேசுவேன்னு சொல்லுங்க. ஏசப்பா. எல்லா அசுத்தாவிகளின் கட்டுகள் உடைக்கப்படுகிறது. விடுதலையா, விடுதலையா. Thank you, Daddy. இந்த நாமத்தை கூப்பிடு. அநேகருடைய கணவன் மனம் திரும்பாம இருக்கலாம். இன்னைக்கு கூப்பிடுங்க. என் கணவர் மனம் திரும்பட்டும், மனம் திரும்புவார். என் பிள்ளைகள் மனம் திரும்பட்டும், திரும்புவார்களாக. என் இயேசுவை தேடி வரட்டும். தேடி வருவார்கள். 2 கை உயர்த்தி ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. ஏசப்பா. Thank you, Daddy. Jesus. Sapa. Yesaya. Thank you, Lord. Thank you, Lord. Jesus. Thank you, Jesus. Thank you. Thank you, Jesus. அப்பா, உமக்கு நன்றி. அப்பா, உமக்கு நன்றி. ராஜா, உமக்கு நன்றி. அப்பா, உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா, உமக்கு நன்றி. ராஜா, உமக்கு நன்றி. அப்பா, உமக்கு நன்றி. ராஜா, உமக்கு நன்றி. கை உயர்த்தி சொல்வீங்களா? அப்பா, உமக்கு நன்றி. ராஜா, ராஜா, உமக்கு நன்றி. நீங்க மட்டும் இல்லைன்னா எப்படியோ வாழ்ந்திருப்பே. மறைந்தே போயிருப்பே, மறைந்தே போயிருப்பே. இங்க
நீங்க மட்டும் இல்லைனா எத்தனை பேர் சொல்லுவீங்க? தேங்க்யூ அப்பா. போயிருப்பே மறைந்தே போயிருப்பே. ஆமென். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். அம்மா உட்காருங்க, கீழே உட்காருங்க, உட்காருங்க. ஹல்லேலூயா. உன்னை கைவிட மாட்டா. ஹல்லேலூயா. ஒரு சிறிய வார்த்தையை உங்களோடு பேசும்படி ஆண்டவரின் உள்ளத்தில் வைக்கிறத மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்லிட்டு சரியா ஒரு 10 நிமிடத்தில் நான் முடித்துடுறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மைக்கில் வாசிப்பார்கள், நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை மேஜர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். டி மேஜர். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களோ மனதில் அதை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சகே ஒரு எதிர்பார்ப்போடு வந்தான், யாருக்குமே தெரியாது. தெரியுமா அவன் என்ன எதிர்பார்த்து வந்தான்னு? யாருக்காவது தெரியுமா? எப்படியாவது யாரை பார்த்துடணும்? இயேசுவை பார்த்துடணும். யாருக்குமே தெரியும். அவனை பார்க்கவும் முடியல. அவனால ஜனக்கூட்டம் நிறைய இருந்தபடினால அவனும் எப்படி இருந்தானா? குள்ளனா இருந்ததுனால அவனால் என்ன செய்ய முடியலை, பார்க்க முடியலை. அதனால எங்கே ஏறிட்டான்? காட்டத்தி மரத்தில் ஏறினான், அவரை பார்க்கும்படி மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துட்டான். சரி, நம்ம அவரை பார்த்துட்டோம், இது போதும்னு நினைச்சான். ஆனால் அவர் இது போதாதுடா, நீ எதிர்பார்த்தது வேற, நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். ஹல்லேலூயா. எதிர்பார்த்த முடிவுகளை தருகிறவர். அவனுக்குள்ள நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் நிறைய இருக்கீங்க. உங்களுக்கு நான் கட்டாயம் சொல்ல வேண்டியது, யாரையாவது மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு இவன் தான் வரணும் இவ தான் வரணும்னு நினைக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்படி நினச்சிக்கிட்டு எதிர்பார்த்ததை தருவீர்னு அது ஏமாற்று வேலையாயிரும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்போ நம்ம எதிர்பார்க்கிற காரியம் எப்படி இருக்கணும்னா தேவ சித்தத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு இல்லாத காரியத்தை எதிர்பார்த்துட்டு எனக்கு நடக்கணும்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஏமாந்து போயிடுவோம். ஹல்லேலூயா. ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் எல்லாம் தேவ சித்தத்தை நாடுகிற பிள்ளைகளாக இருப்பீங்க. வெளியே இருக்கிறவங்களாம் அப்படி கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல நினைவு தானே உங்களுக்கு இருக்க போகுது. வேற என்ன இருக்க போகுது? பிள்ளை நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் இயேசுவை தேடணும். இந்த எண்ணம் தானே இருக்க போகுது. இதை அவர் நிறைவேற்றுவார். இந்த ஆண்டு அதை காண்பீர்களாக நான் வாழ்த்துறேன். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அவர் கொடுப்பாரியா?
நாளைக்கே கொடுப்பாருன்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. அவருக்கு ஒரு வேலை இருக்கு, நேரம் இருக்கு, உனக்குன்னு குறித்த காலம் இருக்கு. அந்த வேலையும் நேரமும் வந்துட்டுன்னா எவ்வளோ பெரிய சாத்தான் கூட்டம் மனிதர் கூட்டம் வந்து தடுத்தாலும் உன்னை சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை தூக்கி கொண்டு சிங்காசனத்தில் ஒரு இரவிலே வைத்தது உண்மையானா தேவன் இந்த கீழ்ப்பாடி சபையை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை ஒரு ராத்திரி போதும் நிறைவேற்றி முடித்து விடுவார். கையை தலைக்கு மேல தட்டி ஒரு பெரிய அல்லே. இன்னைக்கு இந்த கீழ்ப்பாடி சபை இருக்கிற இடமே தெரியாம இருக்கலாம். ஆனா உங்க மேல தேவன் வைத்திருக்கிற திட்டம் குறித்த வேலை வந்துட்டுன்னா, அவர் உங்களை குறித்த ஒரு நோக்கம் வச்சது வந்துட்டுன்னா நீங்களே நினைச்சு பார்க்க மாட்டீங்க. உங்களை குறித்து உங்க சபையை குறித்து அமெரிக்காவில் கூட பேசுவாங்க. 2 சகோதரிகள் சாரால் சிரித்த மாதிரி சிரிக்கிறீர்கள், இது நடக்குமா அப்படின்னு. ஆமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நகைப்பதை உங்கள் கண்கள் காண்பதாக, காதுகள் கேட்பதாக. ஆமென். கை தட்ட மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தந்தவர் சிறந்ததை ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போ, அப்படி கையாசை. நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில். தலைக்கு மேல கை. வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நல்ல கைத்தட்டி ஒரு பெரிய அல்லே. கர்த்தர் உங்களுக்கான குறித்த வேளையும் நேரமும் வந்துட்டுன்னா அவர் செய்ய நினைத்தது தடைபடவே. வாலிப தம்பிமார்களா, அதான ஆசை. எப்படியாவது படிச்சு என் குடும்பத்தை மேலே கொண்டு வரணும். கர்த்தர் நிறைவேற்றுவார். எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், தரித்திரம், சாப்பாட்டு கூட வழி இல்லை நீ சொல்லலாம். ஆனால் இந்த தேவனை பற்றிக்கொள், நீங்கள் அநேகரை போஷிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். கைகளை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா இந்த தேவனை தலைக்கு மேல கைத்தட்டி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தேசங்களை நிரப்புவீர்களாக. இங்கே இருந்து பல ஜாதிகளை கர்த்தர் எழும்ப பண்ணி அநேக இடங்களுக்கு அனுப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை மாறும் தம்பி. வாலிப தம்பிகளுக்கான எண்ணத்தை ஆண்டவர் எனக்குள்ள கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்ய போறேன்னு தெரில, எது செய்ய போறேன்னு தெரில. ஒருவேளை நான் திரும்ப இந்த கீழ்ப்பாடிக்கு வந்தா நீ சாட்சி சொல்லுவேன். இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை குறித்து நீ
சாட்சி சொல்லுவாய். Amen. ஆண்டவர் தாழ்வில் இருந்த என்னை தூக்கி எடுத்து உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்தி அழகு பார்த்திருக்கிறார் என்று இங்க இருக்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, Yes. உன் ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வைப்பார். Amen. Amen. அல்லேலூயா. Praise God. தாவீது சொன்னா, நானோ சிறுமையும் எளிமையுமானவன். அது நான் ரெண்டாவது பேசுறேன். இந்த சிறுமையும் எளிமையுமானவனை வீட்டில் கூட மதிக்கலை. வீட்டுக்கு யார் வாரா? சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி வரும்போது தாவீதை எங்க அனுப்பிட்டாங்க? ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா அவனைத்தான் கர்த்தர் குறித்துட்டார். உலகம் உன்னை புறக்கணித்து ஒன்னுக்கு உதவாதவன் நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வை, நீ இல்லாம இந்த உலகம் இயங்க போறது இல்லை, நீ தான் ரொம்ப முக்கியம்னு பார்க்கிறாரு. கையை தட்டி ஆண்டவருக்கு நல்லா மகிமை சொல்லும். தாவீதே, நீ இல்லாம இஸ்ரவேல் இனி செயல்பட முடியாது. இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போகிற பாத்திரம் நீதான். Hallelujah. தலைக்கு மேல கைகளை தட்டி ஜீசஸ், ஜீசஸ். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இப்ப அப்படி கை உயர்த்தி சொல்லுங்க, குறிப்பா வாலிபர்கள். எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன், யெகோவா தேவன் எல்லாம் யெகோவா தேவன் எல்லாம் உன் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதனால தானே ஒரு பாட்டு கூட, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். ஆண்டவர் சொல்றார், எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று. என்ன சொல்றாரா? உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க மேல உங்க பெற்றோருக்கு கூட நினைவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இரவும் பகலும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு நேசர் உண்டு. அவர் தான் சொல்றாரு, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே. அவருக்கு இவ்வளவுதான் கைத்தட்டா. Thank you, அப்பா. நல்லா கைத்தட்டுவோம். நினைத்து கொண்டே இருக்கிறார், மறவாமல் நினைக்கிறார். அல்லேலூயா. உங்களை மறவாமல் நினைக்கிறார். அல்லேலூயா. உலகம் பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உலகம் நினையாமல் மறந்து போகும், ஆனால் இவரோ மறவாமல் நினைப்பவரே. ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உங்களை மறக்கவே மாட்டார். கையை அசைத்து சொல்லுங்க, என்ன எப்பவும் உங்களை நினைத்துக்கிட்டே இருக்காரு. ஆமோஸ், தூரத்தில் உள்ள ஆமோஸ், கையை அசைத்து காமி. அல்லேலூயா. மனிதர்கள் மறப்பார்கள். இன்னைக்கு என்ன உலகத்தில் நடக்கிறத
காதால் கேட்க முடியலை, கண்ணால் பார்க்க முடியலை. அவ்வளோ காரியம் மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவரோ இந்த சபையின் மேல் நினைவாக இருக்கிறார். நீங்கள் சின்னவன் சொல்லலாம், சின்ன சபைன்னு சொல்லலாம். நான் சொல்கிறேன், இந்த சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியாவான். நீங்கள் இந்த பகுதியெல்லாம் நிரப்புவீர்கள். நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. உங்க மேல நினைத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நினைத்து கொண்டே இருக்கிறவர் என்ன செய்யறாரா? இரவும் பகலும் பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் அவர் பார்வை நம்ம விட்டு மறைஞ்சு போயிருந்தேன்னா எதிரி என்ன செஞ்சுட்டு போயிடுவான்? தூக்கிட்டே போயிடுவான். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் வேலி அடைத்து பாதுகாத்து. அதனால இதுவரை எதுவும் தொடல, தீமைகள் இனியும் எதுவும் தொடாது. ஹல்லேலூயா. அவருக்கு பாருங்க, அதான் தாவீது சொன்னா, நானோ சிறுமையும் கர்த்தரோ என் மேல. இதை கண்டுபிடிச்சிட்டான். யாரு? தாவீது. பக்கத்துல பார்த்து சொல்லுவோம், நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? வாட்ஸ்அப் யூஸ் பண்ண கண்டுபிடிச்சிருக்கேன், அதான் சொல்லுவோம். இதை கண்டுபிடிச்சிருக்கியான்னு கேளுங்க. அவர் என் மேல என்னவா இருக்கிறாரு? நினைவா இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டா உங்க வாயிலிருந்து என்ன வராது? ஆண்டவரை தேடி தேடி என்ன பார்த்தேன். ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா? அவர் என் ஜபத்தை கேட்குறாரா? இது வாயில் என்ன செய்யாது? வராது. நீங்க சொல்லுவீங்க, அவர் என்னை மறவாமல் நினைவு கூறுகிறது. தாய் மறந்தாலும் யார் மறந்தாலும் என்னை மறக்கவே மாட்டார். அதான் ஃபாதர் பாடுறாங்களே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எப்படி நினைக்கிறாரு? இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி. அப்படி கையாசை. கோடி கோடி நன்றி. ஓஹோ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. உன் பேர்ல என்னவா இருக்கிறேன்கிறார் ஆண்டவர். அதுவும் எப்படிப்பட்ட நினைவு? ஏன்னா சில பேருக்கு நம்ம மேல இருக்கிற நினைவு என்ன நினைவா இருக்கும்? இவன் கதை எப்போ முடிக்கலாம் அப்படி நினைவா இருக்கும். ஆனா இவரு சொல்றாரு, என்ன நினைவு? அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் தீமைக்கல்ல, தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை குறித்து நல்ல நினைவு தான் ஆண்டவர்கிட்ட உண்டு, தகப்பன்கிட்ட உண்டு. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு தான் உண்டு. இதை நீங்க நம்புங்கோ. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே. தலைக்கு மேல கையா. நான் நம்புவேன் என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. இயேசுவை நம்பி பாரியா, அவர் உன்னை வாழ வைப்பாரியா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எனக்கு செயல்படுவது இந்த வலது கை மாத்திரம்தான். ஆனால் என்னையும் வாழ வைக்கிறாருன்னா ஒன்று அவர் கிருபை, இன்னொன்று சொல்லுவேன், என்னை குறித்து அவரிடத்தில் அருமையான நன்மையான மேன்மையான திட்டங்கள் உள்ளது என்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கையோடு இருங்க. அதான் எங்கள் பழைய பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது.
இயேசுவையே நம்பி வாழுவே. கடும் புயல் வந்தாலும் பெரும் காற்றடித்தாலும் இயேசுவையே நம்பி வாழுவே. இயேசுவையே நம்பி வாழுவே. கடும் புயல் வந்தாலும் பெரும் காற்றடித்தாலும் இயேசுவையே நம்பி வாழுவே. இந்த வாழ்க்கை பயணம் அவரை நம்பித்தான் ஆரம்பிச்சிங்க. நீங்களா ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்மளா ஆரம்பிச்சா மூழ்கிட வேண்டியதான். அவர் ஆரம்பிச்சதுனால பெருங்காற்றடித்தாலும் புயல் வந்தாலும் அலைகள் மோதினாலும் அத்தனை நடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் இருக்கிறேன், பயப்படாதே, நான் இருக்கிறேன். கைத்தட்டி ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தானையா ரத்தம் சிந்தினாரு. அல்லேலூயா. அதுக்கு தானே ஜீவனையே கொடுத்தார். இதை தப்பா மனுக்குலம் புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்தவனா ஏதோ மதம் மாற்றான். மதம் அல்ல. உனக்காக வந்த ஒரே தெய்வம், உன்னை நேசிக்கிற ஒரே தெய்வம் இந்த இயேசு மாத்திரமே. சொல்லுங்க கைத்தட்டி, நல்லா தலைக்கு மேல கையை தட்டி ஜீசஸ், 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 ஜீசஸ். நீ நினைக்கலாம் எனக்கு எதிர்காலமே இல்லை. நான் உனக்கு சொல்றேன், எனக்கு ஒரு காலத்தை தந்தவர் உனக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். இந்த தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அல்ல. அல்லேலூயா. நீ மாத்திரம் ஒரே ஒரு காரியம், நிச்சயமாகவே முடிவுண்டு. நம்பிக்கை நீ நம்பணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்பணும். நம்பணும். வம்பு பண்ணாம நம்பணும். சொல்லுங்க அல்லேலூயா. நம்பு, அதுதான் தெம்பு. சாத்தானுக்கு அம்பு. இது ஃபாதர் சொல்றது, நம்ம சொந்த இது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு இருங்க. எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு நீங்க சொல்ல வேண்டாம், சரியா? அவர் என்மேல் நினைவாயிருக்கிறார். அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு. என்ன நினைக்கிறியோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. இந்த சபைக்கு அதை செய்வாராக. கைத்தட்டி ஆமென். அல்லேலூயா. வேலை கிடைக்கணும், திருமணமாகணும், பிள்ளை பிறக்கணும், ஆமா, தொழில் நல்லா இருக்கணும், எல்லா எதிர்பார்ப்பும் நல்லது, எல்லாத்தையும் கர்த்தர் தருவாராகன்னு வாழ்த்துறேன். அல்லேலூயா. ஆனால் வசனத்தில் இருந்து ஒரு ரெண்டு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்க வேண்டியதை வசனத்தை காண்பித்து நான் முடிச்சிடுறேன். வாசிக்கலாம். 39வது சங்கீதம் 7வது வசனம். இப்போதும் ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன். நீரே என் நம்பிக்கை. கை உயர்த்தி சொல்லுங்க, நீரே. நீரே நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன், நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தான் எனக்கு எல்லாம். அல்லேலூயா. நம்ம ஆராதனையில பாடினோம்ல, என் நேசர் நீர்தானையா. அவரையே பிரியப்படுத்தணும். சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில சினிமா வரக்கூடாது, வேண்டாத பாவங்கள் என்ன செய்யக்கூடாது,
சீரியல் வரக்கூடாது, மற்றவங்களை பற்றிய கசப்பு வரக்கூடாது. இதெல்லாம் தூக்கி அகற்றி வச்சுட்டு உமக்கு பிரியமான வாழணும்ப்பா. நீங்கள் தான் எனக்கு எல்லாம். சொல்லுங்க, நீங்கள் தான் எனக்கு எல்லாம். அவரையே நேசிக்கணும். அல்லேலூயா. இதை பாடினோம்ல, அன்பு கூறுவே. மெதுவாக படிங்க, சத்தம் இல்லாமல். இன்னும் அதிகமாக ஆராதிப்பே, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. அப்படி கை உயர்த்தி முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை. அப்போ முதல் எதிர்பார்ப்பு நமக்கு யார் தான்? கர்த்தர் தான். சொல்லுங்க, காலையில் கண் விழித்ததும் நம்ம சிந்தனையில் கொண்டு வர வேண்டியது யாரு? கர்த்தர் தான். அல்லேலூயா. அவர் தான் எப்போதும். இரண்டாவது நம்முடைய எதிர்பார்ப்பு எதுன்னா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர மேஜர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்யறோம்? பவுல் சொல்றார், நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து. எதிர்பார்ப்பு எல்லாம் என்னது? இயேசு எப்போ சீக்கிரம் வருவார். சொல்லுங்க, இயேசு சீக்கிரம் வர போறாரு. அப்படி கையை அசைத்து சொல்லுங்க, இயேசு வர போறாரு. அந்த எண்ணம் எப்போது இருக்கணும்? அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. மறந்துட்டா தப்பு பண்ணிடுவோம், மறந்துட்டா பாவம் செஞ்சிருவோம். அதனால தான் பவுல் எழுதுறாரு, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று அறிந்து காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்கணும். இப்படி நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றுங்கிற அந்த உணர்வு இல்லைன்னா, கீழே சொல்றாரு, களியாட்டு, அந்த வேண்டாத காரியம், துர்ரீச்சை, இதுக்கு நம்மளை என்ன செஞ்சிருவோம்? ஒப்பு கொடுத்துருவோம். இயேசு வருகிறார் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாவா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு தான் இந்த சபை உங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தணும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கு? அவர் ராஜா சிம்மன் பிரதருக்கு அவர் வேற ஏதாவது வேலை செஞ்சு வாழ முடியாதா? வேற எங்கேயாவது சிட்டியில் போய் ஏதாவது பிழைக்க முடியாதா? அல்ல, ஆண்டவர் இங்கே அவரை வச்சு உங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்துறாரு. இன்னும் பெருங்கூட்டத்தை ஆயத்தப்படுத்த போறாரு. அதை நம்ம கண்கள் காண போது கைத்தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, எதிர்பார்ப்பை எல்லாம் அப்பா தருவாராக. இந்த சபைக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கோ, பாஸ்டர் ராஜ சிம்மன்குள்ள என்னென்ன தரிசனம் இருக்கோ அத்தனையும் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. நமக்கு இருக்க வேண்டிய பிரதான எதிர்பார்ப்பு யார்தான்? ராஜா உம் பிரசன்னம் எப்போதும் எனக்கு. ரெண்டாவது என்ன எதிர்பார்ப்பு? அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்படியே கை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும். வாலிபர்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். கைவிடப்பட்ட சகோதரிகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. கணவனை இழந்து நிற்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். கணவனை இழந்தவர்க்கு காப்பாளர் நீர்தானையா. அப்பா அப்பா தகப்பனே நன்றி ஐயா.
அப்பா அப்பா தகப்பனே நன்றி ஐயா. உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும். கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. அப்படியே நீர் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கை உயர்த்தி ஜெபம் பண்ணு. குழந்தை பாக்கியத்திற்காக, திருமணத்துக்காக எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகள், வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளின் கண்ணீரை காண்கிறீர். அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இங்கிருந்து போன் கால்ஸ் பாஸ்டர் ராஜசிம்மன் வழியா வரணும். ஆண்டவர் எங்களுக்கு பெரிய காரியம் செய்தா. கூப்பிடு தேவ பிள்ளையே, ஏசப்பான்னு கூப்பிடு. இன்னைக்கு உனக்கு அற்புதத்தின் நாள், இன்னைக்கு உனக்கு விடுதலையின் நாள், இன்றைக்கு உனக்கு வெற்றியின் நாள். தேங்க்யூ ஜீசஸ். கரம் பிடித்து நடத்துவா கண்மலை மே. அப்படியே முழங்கால் படிடுவீங்களா? கரம் பிடித்து வெளியே உட்கார்ந்து இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க எழுந்து நிற்கலாம். ஒரு தாய் எல்லாம் கவனிங்க. என்னைய பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. நான் இப்பொழுதே உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன், சரியா? நீங்க இந்த விசுவாசத்தோட போகணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா ஜெபம் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு எத்தனை பேர் நம்பிக்கையோடு அப்பாக்க முகத்தை நோக்கி பார்க்குறீங்க? என்ன தேவை இருந்தாலும் அற்புதம் செய்கிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? அப்படி இந்த பாடலை பாடும்போது நான் ஜெபிக்கிறேன். கரம் பிடித்து வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறப்பா. என்னென்ன தேவையோடு, என்னென்ன அற்புதத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். இந்த சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக, எல்லைகள் பெரிதாவதாக, வியாதிகள் நீங்குவதாக, மனம் திரும்பாத பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக, குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, நிந்தனைகள் மாறுவதாக. அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஒரு தாய் தேற்றுவது போல் இப்ப நல்லா 2 கை உயர்த்திக்கோங்க. எங்க எதிர்பார்ப்பெல்லாம் நீங்க தான்ப்பான்னு சொல்லுங்க. நீங்க தான்ப்பா, எங்க நம்பிக்கை நீங்க தான். நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். நீங்க சீக்கிரம் வர போறீங்க. நாங்களும் ஆயத்தமாகணும். இந்த கீழ்ப்பாடி ஆயத்தப்படுத்தணும். இந்த மாவட்டம் ஆயத்தப்படணும். நீங்க செய்வதற்காக நன்றி. நல்லா கைத்தட்டி தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவதற்காக ஸ்தோத்திரம். நல்லா கைத்தட்டி நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே பாஸ்டர்ட்ட கொடுக்கிறேன், ராஜசிம்மன் பாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூ. 2 கை உயர்த்தி கொள்வோம். ஹல்லேலூ.
பிள்ளைகள் எல்லாரும் கைகளை உயர்த்தப்பா. இம்மட்டுமாய் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டிருப்பா. அநேக எதிர்பார்ப்போடு கூட இந்த கூட்டத்திற்கு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். யாரிடத்தும் சொல்ல முடியாத உங்கள் எதிர்பார்ப்பு, உங்களுடைய ஏக்கங்கள், விருப்பங்களை கடைசியாக ஒரு விஷயம் கூட ஏசப்பா அநேக நாட்களாக நெடு நாட்களாக எனக்கு காத்திருக்கிறப்பா. இந்த கூட்டத்தில் ஆண்டவர் ஊழியரோடு கூட பேசினீரப்பா. ஆண்டவரை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு ஆண்டவரை இப்பொழுது அடைக்கப்பட்டு இருக்கிற கதவுகள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே அடைக்கப்பட்டு இருக்கிற கர்ப்பங்கள் திறக்கப்படுவிட்ட ஆண்டவரே, அன்னாளுடைய கர்ப்பத்தை திறக்க தெய்வத்தால் முடியும் சொன்னா நீர் அன்னாளுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தெய்வனாக இருக்கிறீரப்பா. திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை ஏற்ற வேலையில் ஏற்ற துணையை கர்த்தர் உருவாக்கி தரும்படியா ஆண்டவர் வியாதியோடு உபத்திரவத்தோடு குடும்பத்தில் பிரச்சனையோடு ஆண்டவரை வந்திருக்கிற வேலைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம், அடுத்த படிப்பிற்காக ஆண்டவரை எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற வாழ்வில் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை என் தெய்வன் தரும்படியாய் குடிச்சு வைக்கிறப்பா. இந்த கூட்டத்தை கர்த்தர் மகிமையாய் தொடக்க முதல் முடிவு பரியந்தமும் நீர் மகிமைப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தை எங்களுக்குள் விதைத்திருக்கிற விதை நாங்கள் 100 தனையாய் அறுவடை செய்ய கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஆண்டவர் அன்னோடு கூட பேசின ஒவ்வொரு தீர்க்க தரிசனமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கர்த்தர் வருகிற நாட்களில் எல்லைகளை கர்த்தர் விசாலப்படுத்துங்கப்பா. இசப்பா அண்ணாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா தூரத்தில் வந்து இருக்கிறதான ஆண்டவரே அவருடைய ஊழியத்துக்காக ஜெபிக்கிறப்பா. அண்ணாவோடு கர்த்தருடைய கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. அவர் போகிற எல்லா இடத்திலும் ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறப்பா. அவரை கர்த்தர் பலப்படுத்துங்க. அவரோடு கூட இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர் இந்த கூட்டத்தை என் தெய்வம் நீ முடித்து கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர் வருகையில் தேவன் பாதுகாத்த தேவன், போகையில் கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவர் பிள்ளைகளோடு கூட வார்த்தையை கொடுக்கப்பட்ட வார்த்தையோடு கூட இருக்க கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு என்கிற நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை என்ற பரிசுத்த நாமத்தை. ஆமென்.